வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை பெற மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்பு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னையின் சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். ஸ்ரீபெரும்புத்தூர் ஆலையில் திருமணமான பெண்களுக்கு பணி மறுத்ததாக வெளியான தகவலுக்கு பாக்ஸ்கான் நிறுவனம் மறுப்பு. அண்மையில் தேர்வானவர்களில் 25 விழுக்காட்டினர் திருமணமான பெண்கள் என விளக்கம். ஓசூரில் 2000 ஏக்கரில் பன்னாட்டு விமான நிலையம். ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாளும் வகையில் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஓசூரில் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சியில் கருணாநிதி பெயரில் உலக தரத்தில் நூலகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சேலத்தில் நூலகம் அமைப்பது தொடர்பான அறிவிப்பை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் எதிர்பார்க்கலாம் என்றும் சட்டப்பேரவையில் பேச்சு. உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அருள் அவர்கள் சேலத்திற்கும் கலைஞருக்கும் என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார். நானும் மறக்கவில்லை. அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர்களுக்கான ஊக்கத்தொகை 5 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாயாக உயர்வு. கோயம்புத்தூரில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கும் பணி இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் உதயநிதி அறிவிப்பு. ரெட்டியார் சமூகத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசவில்லை. சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் விளக்கம். தேர்வுகளின் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் நேர்மையான முறையில் விசாரணை. நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உறுதி. நீட் முறைகேடு தொடர்பாக ஜார்க்கண்டில் பள்ளி முதல்வரிடம் விசாரணை. SBI வங்கியில் வினாத்தாள் வைக்கப்பட்டிருந்ததா என ஊழியரிடம் கேள்வி. மக்களவை சபாநாயகருடன் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை. நாடாளுமன்றத்திலிருந்து செங்கோலை அகற்ற வேண்டும். மன்னராட்சியை பிரதிபலிப்பதாக கூறி சமாஜ்வாதி MP சௌத்ரி கோரிக்கை. செங்கோலை அகற்ற வேண்டும் என்ற சமாஜ்வாதியின் கோரிக்கை நியாயமானது என TKS இளங்கோவன் வரவேற்பு. சரியான கோரிக்கை என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூரும் ஆதரவு. சட்டப்பேரவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக MLAக்கள் உண்ணாவிரதம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை எழும்பூரில் போராட்டம். கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தொடர்பாக நாளை ஆளுநரை சந்தித்து முறையிடுகிறது தேமுதிக. அதிமுக MLAக்களின் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசிய பிரேமலதா அறிவிப்பு. சேலத்தில் நகைச்சீட்டு நடத்தி 100 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. கைதான தொழிலதிபர் சபரி சங்கரின் நகைக்கடையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருகே ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய நாய். கயிறு மூலம் பாதுகாப்பாக மீட்ட தீயணைப்பு துறை. கோயம்புத்தூரில் வயர்களுடன் திடீரென சாய்ந்த மின்கம்பம். இருசக்கர வாகனத்தில் சென்றவர் கீழே விழுந்த நிலையில் காயத்துடன் உயிர் தப்பினார்.
மேகாலயாவில் இந்திய எல்லையை கடந்து வங்கதேசத்திற்கு சென்ற யானைகள். யானை தாக்கியதில் எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உயிரிழப்பு. டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி. வினாத்தாள் கசிவு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். எம்பிக்கள் பதவியேற்பு மற்றும் சபாநாயகர் தேர்வை தொடர்ந்து 2 அவைகளின் கூட்டு அமர்வில் உரையாற்றுவதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றம் சென்றார். அப்போது நாடாளுமன்ற அலுவலர் செங்கோல் ஏந்தியபடி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை இருக்கைக்கு அழைத்து சென்றனர். राष्ट्रपति जी இதனைத் தொடர்ந்து கூட்டு அமர்வில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இளைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த போதிய வாய்ப்புகளை அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதாக கூறினார். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நடைபெற்றதாக கூறிய திரௌபதி முர்மு, பிரிவினை அரசியலுக்கு பதிலாக ஒருங்கிணைந்த தீர்வு அவசியம் என்று தெரிவித்தார். हाल ही में कुछ परीक्षा में हुई पेपर लीक की घटनाओं की निष्पक्ष जांच और दोषियों को कड़ी से कड़ी सजा दिलवाने के लिए मेरी सरकार प्रतिबद्ध है. கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்பு துறையில் அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருப்பதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இதன் நீட்சியாக தமிழ்நாட்டில் ராணுவ தொழில் பெருவழித்தடம் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். मेरी सरकार उत्तर प्रदेश और तमिलनाडु में 2 डिफेंस कॉरिडोर्स भी विकसित कर रही है. நாட்டில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது இந்தியாவின் இருண்ட காலம் என்று கூறிய குடியரசுத் தலைவர், அது அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என்றும் தெரிவித்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளை கண்டித்து டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, இந்த போராட்டத்தில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க, என்னென்ன கோரிக்கைகளை முன்வச்சு இந்த போராட்டம் நடத்தப்பட்டது, விவரங்களை பதிவு செய்யும். நாடாளுமன்றம் அமைந்துள்ள அதற்கு அருகில் அமைந்திருக்கும் ஜந்தர் மந்தர் பகுதியில் தற்பொழுது யூத் காங்கிரஸ் சார்பாக, இளைஞர் காங்கிரஸ் சார்பாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதல் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக முறைகேட்டிற்கு எதிராக இந்த ஒரு போராட்டத்தை தற்பொழுது இளைஞர் காங்கிரஸ் அணியினர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். சுமார் 400க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் மாணவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் எனவும் முறைகேடுகள் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும், தேசிய தேர்வு முகமையை கலைத்துவிட்டு முறையான ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் மாணவர் அமைப்புகள் சார்பாக இந்த போராட்டமானது டெல்லியில் நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற வளாகம் வரை பேரணியாக செல்வதற்கு அவர்கள் அனுமதி கோரியிருந்த நிலையில் அந்த அனுமதியானது மறுக்கப்பட்டதை அடுத்து ஜந்தர் மந்தர் பகுதியிலேயே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று காலை முதல் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.